வந்து ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் சொல்றேன் இன்னொரு வாட்டி. கிட்டார் கிளாஸ்ல இது வந்து கீஸ் சொன்னேன். கீஸ் வந்து டியூனிங் பண்றதுக்கு. ரெண்டாவது நம்ம வந்து இது பார்த்து இது நெட் சொல்லுவாங்க. அது அப்புறம் இது பிரிட்ஜ். இது ஃப்ரெட் சொல்லுவாங்க. ஃப்ரெட் ஃபர்ஸ்ட் ஃப்ரெட், செகண்ட் ஃப்ரெட், தேர்ட் ஃப்ரெட், ஃபோர்த் ஃப்ரெட், ஃபிஃப்த் ஃப்ரெட் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மார்க்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, இங்க 1 இந்த மாதிரி மார்க் வெள்ளை வெள்ளையா ஒரு சில 2 டாட் இருக்கு, ஒரு டாட் இருக்கு, ஒரு இது ஸ்பேஸ் விட்டு ஒன்று இருக்கும். அது வந்து பொசிஷன் மார்க். நம்ம எத்தனையாவது ஃப்ரெட்ல இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இது சவுண்டு ஹோல்டு. இது வந்து பிரிட்ஜ் சொல்லுவாங்க. ஸ்ட்ரிங் நிக்கிறதுக்கான பிரிட்ஜ் சொல்லுவாங்க. அவ்வளவுதான். இந்த ஸ்ட்ரிங் வந்து நம்ம கீழே இருந்து தான் கவுண்ட் பண்ணணும். இ, பி, ஜி, டி, ஏ, இ அந்த மாதிரி கீழே இருந்து தான் கவுண்ட் பண்ணணும். இதை நீங்க வந்து தெரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் பேர் வந்து அதுக்கு முன்னாடியே நம்ம சொன்னோம். ஏபிசிடின்னு ஒரு ரவுண்ட் போட்டு காமிச்சு உங்களுக்கு. இந்த ரவுண்ட் போட்டு காமிச்சேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் பேர் இ. கரெக்டாப்பா? உனக்கு வந்து ஞாபகம் இருக்குதுல, நான் சொல்லி தந்து இ. செகண்ட் ஸ்ட்ரிங் பேரு கீழே இருந்து பி. தேர்ட் ஸ்ட்ரிங் பேரு ஜி. இதுதான் தேர்ட் ஸ்ட்ரிங் பேரு ஜி. அப்புறம் ஃபோர்த் ஸ்ட்ரிங் பேரு டி. ஓகே. தென் ஃபிஃப்த் ஸ்ட்ரிங் பேரு ஏ. சிக்ஸ்த் ஸ்ட்ரிங் பேர் மறுபடியும் இ வந்துடும். ஓகே. ஸோ you are understanding Tamil or English? Which one easy for you? ரெண்டுமே ஓகே தான் சார். Okay, very good. So we have a sixth string. First string name E, second string name B, third string G, fourth string D, fifth string A, sixth string E. So first string E na, அதுக்கு அடுத்தது F, அடுத்தது G, A, B, C, D வரும். பிட்வீன் என்ன வரும்? ஈக்கு அப்புறம் எஃப், எஃப்க்கு அப்புறம் இடையில வந்து எஃப் ஷார்ப் வரும். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் உடைய பேர் எஃப் ஷார்ப். ஜி, ஜி ஷார்ப். எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப். இது வந்து பிரிண்டிங்ல வராது. ஏ ஷார்ப். பிக்கு நோ ஷார்ப். சி, சி ஷார்ப். டிக்கு டி ஷார்ப். ஈக்கு வந்து நோ ஷார்ப். ஸோ இப்போ பாருங்க, இ ஸ்ட்ரிங்கோடைய பேர்லாம் சொல்றேன். இ, எஃப், எஃப் ஷார்ப், ஜி, ஜி ஷார்ப், ஏ, ஏ ஷார்ப், பி, சி அப்படியே போயிட்டே இருக்கும். அடுத்த ஸ்ட்ரிங் சொன்னேன் பி. பிக்கு அப்புறம் சி, சி ஷார்ப், டி, டி, டி ஷார்ப், இ, எஃப், எஃப் ஷார்ப், ஜி அப்படி போகும். தேர்ட் ஸ்ட்ரிங் பேர் ஜி சொன்னேன். ஜி, ஜி ஷார்ப், ஏ, ஏ ஷார்ப், பி, சி, சி ஷார்ப், டி அப்படியே ஜி வரையும் போயிட்டு இருக்கோம். நான் உங்களுக்கு வாஸ்து காட்டுறேன். இங்க பாருங்க, இ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் இ. இ இங்க எஃப் வாசிங்க. இ ஸ்ட்ரிங் ஓபன்ல வாசிங்க. கீழே கீழே நல்லா தெரியுதுங்களாப்பா? தெரியுது சார். இது எஃப். எஃப் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரெட் ஆகுதுன்னா எஃப். அப்புறம் இந்த ஃபிங்கர்ல செகண்ட் ஃபிங்கர்ல உங்க ஃபிங்கர் நம்பர் 1, 2, 3, 4. தம் ஃபிங்கர் வந்து சப்போர்ட்டிங் ஃபிங்கர். 1, 2, 3, 4. அதுல 1 எஃப், எஃப் ஷார்ப், ஜி. ஒரு ஃபிங்கர் அடுத்த ஃபிங்கர் அர்த்தமும் இந்த ஃபிங்கர் எடுத்துருங்க. அடுத்த ஃபிங்கர் ஜி. மறுபடியும் இங்க வாங்க. ஜி ஷார்ப், ஏ, ஏ ஷார்ப், பி, சி, சி ஷார்ப், டி, டி ஷார்ப், இ.
நல்லா ஞாபகம் வச்சுங்க. இ, எஃப், எஃப் ஷார்ப், ஜி, ஜி ஷார்ப், ஏ ஷார்ப், பி, சி, சி ஷார்ப், டி, டி ஷார்ப், இ. இதுல என்ன டவுட் இருக்காப்பா? இல்ல சார். நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வாசிங்க, அப்படியே வாசிங்க. ஓப்பன் வந்து இ சார். ம். அதுக்கப்புறம் எஃப் உங்ககிட்ட அந்த பிளக்ட்ரம் இல்லையா? இருக்கு சார். எடுக்கவா? எடுக்க முடிஞ்சு கஷ்டமா, உடனே எடுக்கிறதா எடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. எடுத்துட்டேன். ஸோ இதை வந்து இப்படி பிடிக்கலாம், இப்படி வச்சு இப்படி பிடிக்கலாம், இல்லைன்னா ரெண்டு கையிலையும் வச்சு பிடிக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருந்தா அப்படி பிடிச்சிக்கணும். ஆனா இது கீழே விழாம பிடிச்சிக்கணும், அவ்வளவுதான். ஸோ மணியில பிடிக்காதீங்க, நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சி. ஒரு சிலர் இப்படி இப்படி ஆடுற மாதிரி பிடிப்பாங்க, அப்படி பிடிக்கிறது. நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டு வாசிங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் நல்லா பிடிச்சிக்கணும், அவ்வளவுதான். ஓகே. இ, எஃப், எஃப் ஷார்ப், ஜி, ஜி ஷார்ப், ஏ ஷார்ப், பி. வாய்ஸ் கேட்கல, மியூட் ஆயிடுச்சு. வாசிங்க. இ, ம், எஃப், ம், எஃப் ஷார்ப், ம், ஜி, ம், ஜி ஷார்ப், ம். சார். இப்போ நான் ஏ, பண்ணது ஜி ஷார்ப்பா சார்? ஏ, ஏ, ஏ. ம். ஜி ஷார்ப். திருப்பி வாசிக்கணுமா சார் first? ம். இ, இ, எஃப், எஃப், எஃப் ஷார்ப், ஜி. ம். ஸ்ட்ரிங் இந்த பக்கம் அடுத்தது ஜி மாத்திடுவாங்க ஷார்ப். சார். அடுத்தது ஜி ஷார்ப், ஏ. அடுத்தது ஏ. அந்த டாட் இருக்குல்ல, அங்க ஏ. ஓகே. அதுக்கப்புறம் ஏ ஷார்ப். அடுத்தது ஏ ஷார்ப். ஏ ஷார்ப். அப்புறம் பி. அப்புறம் பி. ஒரு ஃபிங்கர்லயே வாசன் போயிருங்க அப்படியா. பி. அப்புறம் சி. சி, சி ஷார்ப், டி, டி ஷார்ப், இ. இல ரெண்டு டாட் வருது இல்லையா? உங்களுக்கு ஒரு டாட் வருதா, ரெண்டு டாட் வருதா? ஒண்ணுதான் இருக்கு. அதான் இ. ஆமா, கடைசி டாட் இ. ஓகேவா? இதே மாதிரி அடுத்த ஸ்ட்ரிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த ஸ்ட்ரிங் பி ஸ்ட்ரிங் சொல்லுங்க. அந்த ரவுண்ட் வச்சிருக்கீங்களா? நான் ரவுண்ட் சர்க்கிள் சொன்னேன். ஞாபகம் இருக்கு சார். ஓகே, ஓகே. அவ்வளவுதான். ஏபிசிடியை நீங்க ஞாபகம் வச்சுங்க. ஏல இருந்து இப்போ பினா ஏ விட்டுருங்க. பில இருந்து பி. பி ஸ்ட்ரிங் ஓப்பன்ல வாசிங்க. பி ஸ்ட்ரிங் ஓப்பன்ல வாசிங்க. பி செகண்ட் ஸ்ட்ரிங் பி. அழுத்துங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரெட் அழுத்தீங்கன்னா சி. அப்புறம் சி ஷார்ப். அடுத்தது சி ஷார்ப். அடுத்தது டி. அடுத்தது டி ஷார்ப். அடுத்தது இ. எஃப். அடுத்தது எஃப் ஷார்ப். ஜி. ஜி ஷார்ப். ஏ. ஏ ஷார்ப்.
பி. ஏன்னா பிடிக்கச்சா பக்கத்து ஸ்ட்ரிங்கும் விரல் படுது. நீங்க வந்து ஒரு ஃபிங்கர்லயே வாசித்துக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் தேர்ட் ஸ்ட்ரிங் ப்ராக்டிஸ் பண்ணலாம். தேர்ட் ஸ்ட்ரிங் பேர் என்ன? ஜி. ஜி. ஜி ஓப்பன் ஸ்ட்ரிங். ஜி ஓப்பன்ல வாசிங்க. ஜி ஓப்பன் மீன்ஸ் வித்தவுட் பிரேஸ். ஜி பிரேஸ் பண்ணுங்க. ஜி, ஜி ஷார்ப், ஏ, ஏ ஷார்ப், பி, சி, சி ஷார்ப், டி, டி ஷார்ப், இ, எஃப், எஃப் ஷார்ப், ஜி. அவ்வளவுதான். அடுத்தது நாலாவது ஸ்ட்ரிங் பேரு டி. டி, டி ஷார்ப், இ, எஃப், எஃப் ஷார்ப், ஜி, ஜி ஷார்ப், ஏ, ஏ ஷார்ப், பி, சி, சி ஷார்ப், டி. அடுத்தது ஏ ஸ்ட்ரிங். அஞ்சாவது ஸ்ட்ரிங் ஏ. ஏ ஓப்பன்ல ஏ வாசிங்க. அந்த ஃபர்ஸ்ட் அழுத்துங்க. ஏ, ஏ ஷார்ப், பி, சி, சி ஷார்ப், டி, டி ஷார்ப், இ, எஃப், எஃப் ஷார்ப், ஜி, ஜி ஷார்ப், ஏ. வெரி குட், வெரி குட். கை வலிக்குதா? விரல் மட்டும் டிப் வலிக்குது. ஆமா, வலிக்கும் ரொம்ப. கொஞ்ச நாள் படுத்து பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும். கடைசியா இ ஸ்ட்ரிங் லாஸ்டா. இ ஓப்பன் லாஸ்டிங்க. இ, எஃப், இல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ரெட் எஃப், எஃப், எஃப் ஷார்ப், ஜி, ஜி ஷார்ப், ஜி ஷார்ப் வாசிங்க. ஏ, ஏ ஷார்ப், பி, சி, சி ஷார்ப், டி, டி ஷார்ப், இ. வெரி குட், ஃபினிஷ். ஸோ இதை வந்து நீங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். பண்ணா இந்த ஃப்ரெண்டோடைய எல்லா கீஸ்னுடைய ஃப்ரெண்டோடைய நேமும் மனப்பாடம் ஆயிடும் உங்களுக்கு. இன்னைக்கு வந்து இந்த 3 மட்டும் ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். இந்த 3லயே 1 2 3 ஓப்பன், 1 2 3 ஓப்பன் ஸ்ட்ரிங் வாசிட்டு 1 2 3. மேல இருந்து வாங்க, மேல இருந்து வாங்க, மேல இருந்து வாங்க. மேல் ஸ்ட்ரிங் 6th ஸ்ட்ரிங்ல இருந்து 6வது ஸ்ட்ரிங்ல இருந்து வாங்க. ஓப்பன் 1 2 3. அவ்வளவுதான். அடுத்த ஸ்ட்ரிங் போயிடுங்க. 5வது ஸ்ட்ரிங் ஓப்பன் 1 2 3. அடுத்த ஸ்ட்ரிங் ஓப்பன் 4வது ஸ்ட்ரிங்
1 2 3. அப்புறம் மூணாவது ஸ்ட்ரிங் ஓபன் 1 2 3. வெரி குட். அடுத்த ஸ்ட்ரிங் பி ஸ்ட்ரிங் ஓபன் 1 2 3. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் ஓபன் 1 2 3. இதே மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸ்லோவா பண்ணுங்க. இங்க பாருங்க, ஸ்லோவா, அப்புறம் ஸ்பீட் பண்ணலாம். முதல்ல ஸ்லோவா பண்ணுங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பீட் பண்ணுங்க. ஓபன் 1 2 3. ஓபன் 1 2 3. ஓபன் 1 2 3. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கிட்டு அப்படியே ரிவர்ஸ்லோட வரலாம். ஒரு ஸ்ட்ரிங் ஒரு 2-3 வாட்டி. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணா பேர் சொல்லணும். E F F sharp G F sharp G F sharp E F F sharp G G F sharp F E அப்படி கூட சொல்லலாம். ரிவர்ஸ்ல சொல்ல உங்களுக்கு பழக்கம் வராது. ஒரு லைன் மட்டும் சொல்லலாம். E F F sharp G E F F sharp G A A sharp B C D D sharp E F G G sharp A E sharp B C C sharp D E F sharp G. அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணா இப்ப எழுத்தெல்லாம் மனப்பாடம் ஆயிடும். அப்புறம் இதுலயே ஒரு சரிங்க மாறுது. அப்ப இந்த மூணுத்தினுடைய எழுத்தை நீங்க நல்லா மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா அந்த சரிகமா என்னன்னா C D E F G A B C C D E G F E D C. இதுல பாட்டு வாசிக்கலாம். ஒரு ஸ்ட்ரிங் என்னப்பா ஒரே ஸ்ட்ரிங்ல வராதா இது? ஒரே ஸ்ட்ரிங்லயா? ஒரே ஸ்ட்ரிங்ல வரும், ஆனா அது உங்களுக்கு அதே பழக்கமாயிடும். 3 ஸ்ட்ரிங்ல வேணா பண்ணலாம், 2 ஸ்ட்ரிங்ல பண்ணலாம். இது வரையும் சரிகமா. இதுல வந்து நீங்க ஹாப்பி பர்த்டே சாங் வாசிக்கலாம். இங்கேயே வாசிக்கலாம். எந்த பாட்டு உங்களுக்கு நீங்க ஹாப்பி பர்த்டே கத்துக்கிறீங்களா 2 ஸ்ட்ரிங்ல? ஓகே சார். அப்போ இந்த 2 ஸ்ட்ரிங்குடைய சரிகமா நீங்க கத்துக்கணும். இப்ப பாருங்க, பி அப்புறம் சி டி, இந்த 2 ஸ்ட்ரிங்குடைய பேர் எல்லாத்தையும் தரவு பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அடுத்த கிளாஸுக்கு நான் பாட்டு சொல்லி தரேன். பி சி சி ஷார்ப் டி, அது அப்புறம் இ எஃப்
F sharp, G, G sharp, A sharp, B, C. இதுவரை நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். ஓகே சார். வாசிங்க, இது 2 ஸ்ட்ரிங் மட்டும் நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். C, C sharp, D, B. இல்ல கீழே உள்ள ஸ்ட்ரிங் B ஸ்ட்ரிங். பியா சார்? செகண்ட் ஸ்ட்ரிங் B ஸ்ட்ரிங். ஓகே சார். அப்புறம் 1. அதாவது B, நான் சொல்றேன் பாருங்க. B, C, C sharp, D, E, F, F sharp, G, G sharp, A sharp, D, C. இப்ப B string வந்து 3 ஃப்ரெட்டோட ஸ்டாப் பண்ணிக்கங்க. செகண்ட் ஸ்ட்ரிங் வந்து C வரையும் போடும் அப்படியே. இப்போ B எங்க இருக்கு? செகண்ட் ஸ்ட்ரிங் ஓபன். ஓபன். அப்புறம் C வாசிங்க. C sharp, D, E, first string E open, F sharp, G sharp, G sharp அப்படியே கண்டினியூ பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங். சார் ஃபர்ஸ்ட் அது கரெக்ட். ஓகே. F sharp, G sharp, A sharp, B, C sharp. ஓகே, வெரி குட். இப்போ C வரையும் போதும். ஓகே, C வரையும் போதும். இதனால அதை தரவு பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பாட்டு வாசிக்கலாம். மறுபடியும் வாசிங்க. செகண்ட் ஸ்ட்ரிங்ல இருந்து B ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. B, C, C sharp, D, D sharp, E. வேணாம், இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்ட்ரிங் வந்து 3 கட்டத்தோட விட்டுருங்க. D யோட. ஓகே சார். E வாசிக்கிறேன் சார் C வரைக்கும். F sharp, D, sorry, G sharp, A sharp, B, D. சரி, வெரி குட். இப்போ ஷார்ப் இல்லாம ஒன்லி ABCD மட்டும் வாசிங்க. B ல இருந்து B செகண்ட் ஸ்ட்ரிங் B தான் சார். C, C, D பண்ணுமா சார் இப்ப? E. அப்படியே ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் போயிடுங்க. Dக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் E ஓபன். F ஃபர்ஸ்ட் ஃப்ரெட். F அப்புறம் G அப்புறம் A ஸ்கிப் பண்ணுங்க. அப்புறம் ஸ்கிப் பண்ணுங்க B பக்கத்திலே C. வெரி குட். மறுபடியும் வாசிங்க. B, C, D, E ஓபன் 1, F, G, A, B.
ஸ்கிப்பு. சி. அப்படியே தலைகீழ வரீங்களா? சி, பி, ஏ, பி மாத்தி வச்சு. ஏ, ஜி, தேர்டு, எஃப் ஃபர்ஸ்ட், இ ஓப்பன், டி 2 3. மீட்டிங் இன்னும் 10 minutes க்ளோஸ் ஆயிடும். அப்படியா? ஓகே. ஸோ இப்போ வந்து ஹாப்பி பர்த்டே எப்படி வாசிக்கணும்னா சி சி டி சி வாசிங்க. சி சி டி சி. இங்க இருக்கா சார்? ஓ இந்த இல்ல இல்ல சி 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 செகண்ட் ஸ்ட்ரிங். சி சி டி சி. சி சி ரெண்டு வாட்டி. சி சி டி தேர்ட் ஃபிங்கர் யூஸ் பண்ணுங்க டிக்கு. ஓகே சார். சி சி டி என் ஃபிங்கர் பாருங்க. சி சி டி சி 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 டி சி. சி 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 டி சி. டக்குன்னு மூவ் பண்ண வர மாட்டேங்குது. ஓகே பரவாயில்ல பரவாயில்ல. எஃப் இ எஃப் இ வாசிங்க. எஃப் இ. ஓகே மறுபடியும் வாசிங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. F E. Very good. மறுபடியும் வாசிங்க அதே. Make it fast. Good. அடுத்தது G G G B C G C C D C G F G F G F தெரியல. 3 1 3 1 ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்ல 3 1. அதே மாதிரி தான் C C D C G C G F C C D. ஃபர்ஸ்ட் லைன் முடிச்சிட்டு ஹாப்பி பர்த்டே டு யூ. ரெண்டாவது ஹாப்பி பர்த்டே டு யூ. அதுக்கு தான் GF வாசிக்கணும். ஜி. செகண்ட் லைன் வந்து ஹாப்பி பர்த்டே சேம் டு யூ மட்டும்தான் GF வரும். இப்போ CC DC சிசி டிசி ஒரே ஒரு டி தானா சார்? CC DC GF GF. ஃப்ளூயண்டாவே இல்லை சார் இது. பொறுமையா வாசிங்க. பொறுமையா. CC DC GF GF. செகண்ட் லைன். உங்களுக்கு அந்த சாங் வந்து நான் எடுத்து உங்களுக்கு இது பண்றேன், நோட்ஸ் அனுப்புறேன் நான்.
ஓகே நோட்ஸ் எழுதி அனுப்புறேன். உங்களுக்கு ஈஸியா அதை பார்த்து அப்படியே வாசிங்க. ஸ்ட்ரிங் நம்பரு எல்லாமே எடுத்து எழுதுறேன். எழுதி உங்களுக்கு நோட்ஸ் அனுப்புறேன். உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். நான் இப்போ கூட அனுப்புறேன். ஜிஜி இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு கிளாஸ் முடியும்? 5 minutes சார். சார் அது முடிஞ்சாலும் திருப்பி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அடுத்த 40 minutes. இல்ல இல்ல முடிச்சிடலாம். எனக்கு இன்னொரு கிளாஸ் இருக்கு. அடுத்த ஓகே கிளாஸ் இது பண்ணிப்போம். நான் நோட்ஸ் வந்து உங்களுக்கு அனுப்புறேன். இந்த 2 லைன் மட்டும் சிடி சிசி டிசி நோட் புக் வச்சிருக்கீங்களா? இருக்கு சார். எழுதிக்கீங்களா? டிசி டிசி சொல்லுங்க சார். சிசி டிசி எஃப்இ சிசி டிசி எஃப் எஃப்இ இது ஃபர்ஸ்ட் லைனா சார்? ஆமா சிசி டிசி எஃப்இ ஜிஎஃப் வந்து செகண்ட் லைன். பார்த்துக்கங்க. ஸ்ட்ரிங்ஸ் மேல உள்ளதெல்லாம் ஸ்ட்ரிங்ஸ் நேமு, கீழே உள்ளதெல்லாம் த்ரெட் நேம். மறுபடியும் சி சி டி சி ஜிஎஃப் இது அப்படியே எழுதிக்கிறேன். 2 லைன் போதும். அப்புறம் மீதி 2 லைன் அப்புறம் அடுத்த கிளாஸ் நம்ம பார்ப்போம். ஓகே சார். ஓகேப்பா, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நல்லா பண்றீங்க. அந்த ஓகே நீங்க அந்த 3 சொன்னேன்ல, என்ன சார்? அந்த ஒரு நிமிஷம். 3 ஸ்ட்ரிங் ப்ராக்டிஸ் நல்லா பண்ணுங்க. இது டெய்லி பண்ணணும், ஒரு 10 வாட்டி. அப்புறம் பொறுமையா ஸ்ட்ரிங்ஸ் பேரை சொல்லி பண்ணணும். இ எஃப் எஃப் ஷார்ப் ஜி ஏ ஏ ஷார்ப் பி சி அந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணா ஸ்ட்ரிங்ஸ் உடைய பேர்லாம் உங்களுக்கு அனுப்பியிருக்கல. ஆமா சார். ஓகேப்பா, முடிச்சுக்கலாமா? ஓகே சார். சரி. So we will see you on Tuesday evening. உங்களுக்கு ஈவினிங்ல ஒரு டியூஸ்டே ஒரு 1 மணிக்கெல்லாம் ஓகேவா? என்னைக்கு சார்? இல்ல இந்த நம்ம 10 மணி கிளாஸ் நம்ம 1 மணிக்கு மாத்திக்கலாமா? ஓகே சார். நம்ம சார் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம சொல்றேன் நான். ஓகே சார். ஓகேவா? ம். சரிப்பா. அப்போ தற்சமயத்து நம்ம 10 மணி டியூஸ்டே 10 மணி வச்சுக்கோ. அவர்கிட்ட கேட்டு நான் சொல்றேன்ப்பா. ஓகே சார். ஓகே, பாய். தேங்க்யூ, பாய் சார். தேங்க்யூ.